வணக்கம் மக்களே. இன்றைய அரசியல் விவாதம் நிகழ்ச்சிக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் மாநாடு நடத்தியிருக்காரு. அத பத்தி நீங்க ஒண்ணுமே பேசலையே. விஜயோட மாநாடை பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிறைய பேசியிருக்கு. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்தது, மாநாட்டு நடக்கிறதுக்காக அவங்க சந்தித்த பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசினாங்க. விஜய்க்கு மீடியா கவரேஜும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. மற்ற எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு மீடியா கவரேஜ் விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இது ஒரு இரண்டாவது மாநாடு, அரசியலற்ற ஒரு மாநாடு. என்ன அரசியல் பேசினாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அவருடைய ரசிகர்களுக்காக நடத்தப்பட்ட மாநாடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்குது. ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்கு இந்த நிறைய கூட்டம்லாம் கூட்ட வேண்டி இருக்கிறதுனால அதுக்காக ஒரு மாநாடை நடத்தி இந்த ஃபுட்டேஜை அந்த படத்துக்காக யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு எனக்கு. நீங்களே சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடே விஜயோட மாநாட்டை பத்தி பேசினாங்க. அப்ப இந்த மாநாடு அவருக்கு வெற்றி தானே? எஸ், விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. பொதுவாக அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துகிற போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இரட்டை செலவு வரும். ஒன்று, மாநாடு நடத்துறதுக்கான செலவு. ரெண்டாவது, அந்த மாநாட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கான செலவு. ஆனால் இப்போ விஜய் நடத்தியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான காசும் கொடுக்காம, கோட்டர், கோழி பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் கொடுக்காம விஜயை பார்ப்பதற்காக மட்டுமே மக்கள் எல்லாருமே திரண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியம். இதில் நான் சொன்ன மாதிரி விஜயை பார்ப்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்களா, இவங்க எல்லாமே விஜய் கட்சியுடைய தொண்டர்களா, இவங்க எல்லாருமே விஜயை ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக அங்கே வந்தாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு சினிமா நடிகராக, சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நடிகராக அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இது வெற்றி. இந்த கூட்டத்தை பார்த்து கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கும் நிறைய குழப்பங்கள் வரும், கேள்விகள் வரும். ஏன்னா உண்மையிலேயே விஜய்க்கு இந்தளவுக்கு மாஸ் இருக்கா, இந்தளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா, இந்த கூட்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அவருடைய ரசிகர்கள்னு மட்டும் எடுத்துக்கிறதா, இல்லை இது அரசியல் ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரும். பட் எந்த வகையில் பார்த்தாலுமே இந்த மாநாடு விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி. விஜயோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. முதல் மாநில மாநாடை விட இரண்டாவது மாநில மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஆக்ரோஷமாக பேசினார். ஒருவேளை யாராவது சீமான் மாதிரி நரம்பு புடைக்க கத்தி பேசினா தாங்க உங்களையெல்லாம் தலைவர்னு ஒத்துக்குவாங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பொதுவாக விஜய் இன்ட்ரோவர்ட், ரொம்ப அவர் பேசுகிறதே வெளியில் கேட்காத அளவுக்கு தான் பல இன்டர்வியூவில் பேசுவார். அதையெல்லாம் உடைக்கணும், தம் மேலே இருந்த அந்த இமேஜை எல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலிந்து அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் பேசின விஷயங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கண்டென்ட் இல்லை. சும்மா அடுக்குமொழி வசனங்கள், ஓட்டு, வேட்டு, ரூட்டு, நான் உயிராக இருப்பேன், உறவாக இருப்பேன், உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் என் பேர் இல்லைனாலும் நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவன், என்னையும் உங்களையும் யாரையும் பிரிக்க முடியாது, யாருமே குறுக்க வர முடியாது, இது படைக்கலன், நாங்கள் முதல்ல மக்களுடைய வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த பஞ்ச் டைலாக் மட்டுமே ஃபில்லப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவர் சரியாக டெலிவர் பண்ணியிருக்கார். அதில் எனக்கு குழப்பம் இல்லை. நல்ல ஆக்ரோஷமாக பேசி எந்தெந்த இடத்துல நிறுத்தணும், எங்கே நிறுத்தினா ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க, எங்கே பஞ்ச் யூஸ் பண்ணணும், அந்த மாடுலேஷன்ஸு, ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக பேசி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் ஓகே, ஓரளவுக்கு ஸ்பீச் நல்லா தான் இருந்தது. கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் குறை. 67, 77 தமிழகத்துல நடந்த அரசியல் மாற்றத்தை போல 2026 மாற்றம் வரும்னு சொல்றாரு. 67, 77 தேர்தல்கள் வேறு, அந்த காலகட்டம் வேறு, அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. ஆனால் அது மாதிரி தன் சந்தித்த முதல் தேர்தலையே நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சு முதல்வர் ஆகிடுவேன் அப்படிங்கிறது தான் விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. மக்கள் மனசுலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அவர் சந்திக்க போகிற முதல் தேர்தலிலேயே விஜய் ஜெயிக்க போகிறாரு. அதற்கு ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா 67 திமுக காங்கிரஸை தோற்கடித்தது. கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் பொது தேர்தலிலேயே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார், முதல்வர் ஆனார். அதே மாதிரி விஜய் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு நெரேட்டிவ். ஸோ இந்த நெரேட்டிவை அடிப்படையாக வைத்து தான் இந்த மாநாடே நடைபெற்றது.
அதனால தான் வந்து அவர் அந்த மாநாட்டோடைய முகப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அறிஞர் அண்ணா, ஒரு பக்கம் எம்ஜிஆர், அதுக்கு கீழே வந்து விஜய். இது வந்து ஒரு சிம்பாலிக்காக காட்டுறாங்க. அண்ணா ஆட்சியை பிடித்த மாதிரி, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடித்த மாதிரி விஜயும் ஆட்சியை பிடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 67 திமுக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி ஒரு 15 வருட களப்பணி இருக்குது. 67 அண்ணாதுரை ஜெயிச்சு முதல்வரானது மட்டும்தான் தெரியும். ஆனால் அண்ணாதுரைக்கு பின்னாடி கருணாநிதி இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ப்ளஸ் அவருடைய படைத்தலைவர்கள் ஏகப்பட்ட பேர், மிகப்பெரிய ஜாம்பவான் அரசியல்வாதிகள் எல்லாமே அவருக்கு பின்னாடி இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அன்று காங்கிரஸை தோற்கடித்து திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மக்கள் சக்தி. அவர் இருந்ததுனால்தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு 1977 நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் திமுகவை உடைச்சிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் நடந்த இடைத்தேர்தல்களில் சந்திச்சு அதில் ஜெயிச்சு, அதற்கு பிறகு புதுச்சேரி மாநில தேர்தலை சந்திச்சு அதில் ஜெயிச்சு, அதற்கு பிறகுதான் 1977 பொது தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். எம்ஜிஆர் 77 ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருட அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. அவர் திமுகவில் இருந்திருக்காரு. திமுகவுக்கு அப்புறமா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவர் வந்து இங்கே தனியாக வந்து ஜெயிக்கிறார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இது 2வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்கிறாரு. 2 வருஷமாகவும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நான் இனிமே தான் மக்களை பார்க்க வர போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட விஜய் தன்னை வந்து அண்ணாதுரையுடனும் எம்ஜிஆருடனும் ஒப்பீடு செய்து கொள்வது மிகுந்த வருந்தத்தக்க விஷயம். அது வந்து நடக்கவே போகிறது கிடையாது. விஜய் வந்து இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார். மக்களை ஏமாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார். இந்த மாநாட்டுல அண்ணா, எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த கையில எடுத்திருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் அந்த நெரேட்டிவ்காக அவர் கையில் எடுத்திருக்காரு. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் கட்சிக்கு ஏற்கனவே கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டார். அப்படி அவங்க 5 பேர் இருக்காங்க. அவங்க 5 பேரை இவர் எடுத்ததே வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஏன்னா அவங்க 5 பேரையும் வந்து சாதி ரீதியான அடையாளப்படுத்துதலுக்காகத்தான் விஜய் வந்து அவங்கள எடுத்திருக்காரு, கையில் எடுத்திருக்காருன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போக இப்போ அண்ணாதுரை அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கையில் எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அதிமுகவை தான் டார்கெட் பண்றாரு. அதிமுகவை இன்னும் வீக்கன் பண்ணணும், அவங்கள பலவீனப்படுத்தணும், அவங்களுடைய ஓட்டுக்களை நம்ம வாங்கிக்கணும், எம்ஜிஆர் பெயரை சொல்லி அண்ணாதுரை பெயரை சொல்லி அந்த ஓட்டுக்களை வந்து கபலீகரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் விஜயுடைய திட்டம். இந்த திட்டத்துக்காகத்தான் அவர் ஏற்கனவே அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எம்ஜிஆர் படத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். இப்போ இந்த மாநாட்டில் பேசுகிற போது கூட சினிமாவிலும் அரசியலிலும் என்னுடைய குரு வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறாரு. முதல்ல அதுவே போய் அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினியுடைய பெயரை சொல்லித்தான் வளர்ந்தார். அதே மாதிரி அவருக்கு ஒரு சினிமா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது, ஒரு ஏணிப்படியாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய கேரியர் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அவர் வெகுஜன மக்களுக்கு போய் சேர்ந்தார். இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அரசியலுக்காக வந்து போய் சொல்றாரு. அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் மதுரை மண்ணின் மகன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் ஓட்டுக்காகத்தான், எல்லாமே ஓட்டுக்காகத்தான். எப்படி வந்து காமராஜர், அம்பேத்கர், தந்தை பெரியார் எல்லாத்தையும் வந்து ஓட்டுக்காக எடுத்திருக்காரோ அதே மாதிரி தான் இவங்களே எடுத்துக்கிறாரு. ஸோ இவருக்கு தேவைப்பட்டவங்க அத்தனை பேரையுமே எடுத்துக்கிறாரு. ஜெயலலிதா ஆட்சியே நல்லாட்சி அப்படின்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அநேகமாக அடுத்த மாநாட்டில் வந்து ஜெயலலிதா படத்தையும் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணாதுரை இவங்க எல்லாரும் அதிமுகவோட தலைவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு உண்மையான அதிமுகவை நான் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அடுத்த கட்சியுடைய தலைவர்களை வந்து இவர் பயன்படுத்தி இவர் வந்து வாக்குகளை கபலீகரம் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். மக்கள் இதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன 2 கட்சியையும் விமர்சிக்கிறாரு. விமர்சனம் வந்து யார் வேணாலும் செய்யலாங்க. ஆனா என்ன கண்டென்ட் இருக்கு? விமர்சனம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும்ல. அதுல கூட எந்த கண்டென்ட்டுமே இல்லை. இப்போ பாஜகவை வந்து கச்சத்தீவை வாங்கி கொடுங்க போதும் அப்படிங்கிறாரு. நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அது போதும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து காலாவதியான விஷயம். நீட் தேர்வு கிட்டத்தட்ட 8 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த நீட் தேர்வை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம்.
பாஜக நினைச்சாலாம் வந்து நீட் தேர்வை எடுக்கவே முடியாது. அப்படியே அவங்க வந்து நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம்னு சொன்னாலும் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த உத்தரவை வந்து மீறி பாஜகவால் செயல்பட முடியாது. அதுவும் இல்லாமல் பாஜக நீட் தேர்வுக்கு ஆதரவாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவங்க எதுக்காக ரத்து பண்ணணும்? இன்னைக்கு தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர் வந்து வருஷம் நீட் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. தமிழக மாணவர்கள் தான் டாப் 10ல் டாப் 100ல் வராங்க. இங்கே எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு, கூலி தொழிலாளியின் மகன், விவசாயியின் மகன், ஆட்டோ ஓட்டுநரின் மகன், இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் வந்து டாக்டர் சீட் கிடைக்குது. அந்த செய்திகள் எல்லாமே பேப்பரில் வருது. இத்தனையும் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா மக்கள்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அதே மாதிரி தான் கச்சத்தீவு, 800 மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டு கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக கச்சத்தீவை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க போதும், நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரிங்க, 800 மீனவர்கள் இறந்தது உண்மைதான், கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருக்கிறது உண்மைதான். அது கொடுத்தது யாரு? அதுக்கு உடந்தையா இருந்தது யாரு? ஏன் அதை பத்தியெல்லாம் நீங்க வந்து பேச மாட்டேங்கிறீங்க? கொடுத்தவனை விட்டுருவாங்களாமா, கொடுத்தவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாராமா. ஆனால் இன்னைக்கு இவங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் மோடியை பார்த்து விமர்சனம் பண்ணுவாராமா. இது என்ன லாஜிக்கு? இதெல்லாம் வந்து மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு திமுகவே பேசுறது இல்லை. காரணம், கச்சத்தீவை கொடுப்பதற்கு திமுகவும் உடந்தையாக இருந்தது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக ஆதாரத்தோடு வந்து நிரூபிச்சிட்டாரு. அதனால் அவங்க அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இவர் புதுசாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து அந்த பேகேஜ் இல்லை இல்லையா, அதனால இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவை விமர்சிக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கும் ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சும்மா பெண் பாதுகாப்பு, போதைப் பொருள், அது இதுன்னு ஏற்கனவே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள். இப்போ இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்திருக்கு, ஆணவ கொலை நடந்திருக்கு, தொடர்ச்சியாக வந்து காவல்துறையினரே வந்து தாக்கப்படுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூவை சொல்லி அதை பற்றி வந்து பேசி திமுக விமர்சனம் பண்ணியிருந்தார் ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். சும்மா பொத்தாம் பொதுவாகவே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? நீங்க கண்டென்ட்டே இல்லன்னு சொல்றீங்க, ஆனா பிரதமர் பேரை சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாரே. நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே அப்படின்னு பிரதமர் பேரையே தப்பா சொன்னாரு, கவனிச்சிங்களா? ஆமா, கவனிச்சேன். சரி, ஏதோ ஃப்ளோவில் சொல்றாரு அப்படின்னு விட்டுறலாம். பட் பிரதமர் பேரை சொல்லியே கேள்வி கேட்டதுனால விஜய் இன்னைக்கு அரசியல்வாதி ஆயிட்டாருலாம் சொல்ல முடியாது. பிரதமர் கிட்டத்தட்ட இன்னைக்கு 24வது வருடமாக தொடர்ச்சியாக வந்து முதல்வராகவும் பிரதமராகவும் இருக்கிறார், அனைத்தும் மக்களுடைய ஆதரவுடன். இவர் அரசியலுக்கு வந்தே 2வது வருஷம் தான் ஆச்சு. இப்போ வரைக்கும் இன்னும் மக்களையே போய் சந்திக்கல, இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. அப்படி இருக்கிறவர் இன்னைக்கு வந்து பிரதமருக்கு ஈக்குவலாக சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா இது என்ன அர்த்தம்? இப்போ விஜய் வந்து இன்னைக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு. அவரே சொல்லிக்கிற மாதிரி வந்து கேரியரோட உச்சத்தில் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அப்படி உச்சத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இப்போ வந்து அறிமுக நடிகராக இருக்கக்கூடிய கவின், ஹரிஷ் கல்யாண் இவங்கெல்லாம் வந்து விஜயை வந்து விமர்சிச்சா எப்படி இருக்கும்? அது விஜய் ஒத்துக்குவாரா? ஏப்பா, நான் இத்தனை வருஷமாக வந்து இருக்கேன், நீ நேற்று வந்துட்டு சினிமாவுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு கேட்பார் இல்லையா? அதே தானே அரசியலுக்கும். மக்களுடைய ஆதரவோடு ஒருத்தர் பிரதமராக இருக்காரு, அந்த பதவிக்கு அவர் மரியாதை கொடுக்கணும். அவரை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் இன்னும் அரசியலே தொடங்கலை. முதல்ல அரசியல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தேர்தலை சந்திங்க, அதுக்கப்புறமா பிரதமரை வந்து கேள்வி கேட்கலாம்.